டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். வட மாநிலங்களில் இருந்து படிக்க வரும் மாணவிகளுக்கு தமிழகம் பாதுகாப்பான மாநிலம், ஆளுநர் பாராட்டு. தேமுதிகவிற்கு இம்முறை முரசு சின்னம் கிடைப்பதில் சிக்கல் எழுந்துள்ளதாக தகவல், பிரேமலதா அப்செட். மோடிக்கு கிடைத்த முக்கிய அடிமையாக இபிஎஸ் மாறிவிட்டார், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடும் கண்டனம். போராட்டத்தில் கைதானவர்களுக்கு உணவு தண்ணீர் கூட கொடுக்காத அவலம், முதலமைச்சர் மௌனமாக இருப்பது ஏன் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேள்வி. உலக தாய்மொழி தினம் இன்று கொண்டாட்டம், தாய்மொழியின் தேவையை வலியுறுத்தும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. இனி விரிவான செய்திகள். படிப்புக்காக வரும் வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவிகளுக்கு தமிழகம் ஒரு பாதுகாப்பான இடமாக உள்ளது என ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். அருணாச்சலம், மிசோரம் உருவான நாள் விழாவில் பேசிய அவர், இங்கு வாழும் வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்தை தங்கள் வீடாக கருதுவதாக குறிப்பிட்டார். இதற்கு தமிழ் மக்களின் விருந்தோம்பல், நட்பு மற்றும் அக்கறையே காரணம் எனவும் ஆளுநர் பாராட்டு தெரிவித்தார். மோடிக்கு கிடைத்த முரட்டு அடிமையாக இபிஎஸ் மாறிவிட்டார் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அண்மையில் எம்ஜிஆர் படம் பார்த்த இபிஎஸ் கண்கலங்கினார். இது தொடர்பான காட்சிகள் வைரலாகி வந்தன. இதனை குறிப்பிட்ட துணை முதலமைச்சர், இன்று எம்ஜிஆர் உயிருடன் இருந்திருந்தால் இபிஎஸ்ஐ பார்த்து உருண்டு உருண்டு அழுதிருப்பார் என குறிப்பிட்டுள்ளார். தான் தொடங்கிய கட்சியை இப்படி செய்துவிட்டாயே என எம்ஜிஆர் வேதனைப்பட்டிருப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு உணவு தண்ணீர் கூட கொடுக்காமல் போலீசார் துன்புறுத்தியதாக எழுந்த புகாருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கான போராட்டத்தை பற்றி பேசிய அவர், இதை கண்டிக்க வேண்டிய தமிழக அரசும் முதலமைச்சர் மு ஸ்டாலினும் மௌனம் காப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். போராடுபவர்களை கண்ணியமாக நடத்துவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தேமுதிகவிற்கு இம்முறை முரசு சின்னம் கிடைப்பதில் சிக்கல் எழுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு வழியாக திமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்துள்ளது. ஆனால் அக்கட்சிக்கு இம்முறை இன்னும் முரசு சின்னம் ஒதுக்கப்படாமல் உள்ளது. தேமுதிக அங்கீகாரத்தை இழந்ததால் முரசு சின்னம் ஒதுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. பாமக, மக்கள் நீதி மையம் ஆகிய கட்சிகளுக்கு ஏற்கனவே இருந்த சின்னங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கும் அவர்கள் கேட்ட விசில் சின்னமே ஒதுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திமுகவுடன் தொகுதி பகிர்வு பேச்சுவார்த்தை நடத்த மதிமுகவில் 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. கட்சியின் அவைத்தலைவர் அர்ஜுனராஜ் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் செந்தில் அதிபன், சு ஜீவன் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். உலக தாய்மொழி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தாய்மொழி வாயிலான பன்மொழி கற்றல், தாய்மொழியில் கற்பது அடிப்படை உரிமை என்பதை வலியுறுத்தி இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இதற்கான அறிவிப்பினை கடந்த 1999ஆம் ஆண்டு யுனெஸ்கோ அறிவித்திருந்தது. உலகம் முழுவதும் 7000 தாய்மொழிகள் நடைமுறையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. திமுக மீண்டும் வெற்றி பெறும் என கூறிய ஓபிஎஸ்க்கு தமிழிசை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தன் வாழ்நாள் முழுவதும் திமுக எதிர்ப்பு என்ற கொள்கையை கடைபிடித்து வந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் ஆளாக்கப்பட்ட ஓபிஎஸ் இவ்வாறு பேசுவது கோபத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் இதுதான் தர்ம யுத்தமா, இது தர்மமா எனவும் தமிழிசை சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். தங்கம் விலை நேற்று குறைந்திருந்த நிலையில் இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது. 1 கிராம் தங்கம் 260 ரூபாய் அதிகரித்து 14,640 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு சவரனுக்கு 2,080 ரூபாய் உயர்ந்து 1,17,440 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தங்கம் விலை இனி குறையும் என கூறப்பட்டு வந்த நிலையில் இன்று அதிரடியாக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.